வணக்கம். இன்னைக்கு இன்னொரு தெனாலிராமன் குட்டி கதை பார்ப்போம். ஒரு நாள் கிருஷ்ணதேவராயரோட அரண்மனைக்கு ஒரு தத்துவஞானி வந்தார். ஆனால் அவர் பேசினதெல்லாம் வரட்டு தத்துவமாகவும் ஒரு நிகழ்காலத்துக்கு ஒத்து வராத தத்துவமாகவும் பேசிக்கிட்டே இருந்தார். அவர் வள வளன்னு பேசிகிட்டு இருந்தது தெனாலிராமனுக்கு சுத்தமாக பிடிக்கல. அப்போ என்ன பண்ணா, சரி உலகத்தில் எதுதான் நிஜம் அப்படின்னு கேட்டான். அவர் சொன்னார், உலகத்தில் எதுவுமே நிஜம் கிடையாது. நம்ம கண்ணால் பார்க்குறது நிஜம் கிடையாது, மூக்கால் நுகர்றது நிஜம் கிடையாது, காதால் கேட்குறது நிஜம் கிடையாது, நம்ம வாய் மெய் எதுவும் நிஜம் கிடையாது. உலகத்தில் ஆன்மா மட்டும்தான் நிலையானது. அது இந்த உலகத்தில் இல்லை, அது பிரபஞ்சத்தில் அப்படி இந்த மாதிரி பேசிக்கிட்டே போனார். இவனுக்கு பொறுத்து பார்த்தான். இவர் பேசுகிறது சுத்தமாக பிடிக்கல அவனுக்கு. சரி, இவர் எப்படி கட் பண்ணலாம், இவர் எப்படி தன்னோட தவறை உணர வைக்கலாம், இந்த உலக நிகழ்காலத்தில் நம்ம வாழணும் அப்படிங்கிறது இவரை புரிய வைக்கணும் அப்படின்ட்டு இவன் என்ன செஞ்சான், சரி நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நீங்கள் சொல்லுங்கள். இன்றைக்கி நம்ம அரசவையில் இந்த தத்துவ சபை முடிஞ்ச உடனே நமக்கு அரசர் அறுசுவை உணவு கொடுக்குறாரு. அப்போது நீங்கள் கண்ணால் பாருங்கள், காதால் கேளுங்க, மூக்கால் அதை நுகர்ச்சி செய்யுங்க, வாயால் மட்டும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. நீங்கள் பார்த்ததே போதும், அதுதான் எதுவுமே நிஜம் கிடையாது. அதனால் நீங்கள் எவ்வளோ பசியாக இருந்தாலும் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டான். சொன்ன உடனே அவர் வெட்கி தலை குனிஞ்சிட்டாரு. அதாவது நிகழ்காலத்தில் நாம் எப்படி வாழணுமோ அப்படி தான் வாழணும். வெறும் தத்துவம் மட்டும் பசிக்கும் ஆகாது, நம்ம வாழ்க்கைக்கும் ஆகாது, ரெண்டும் சேர்ந்தது தான் வாழ்க்கை அப்படின்னு அவர் புரிஞ்சுட்டு மன்னிப்பு கேட்டுட்டு நல்லா திருப்தியாக சாப்பிட்டுட்டு போனார். அதனால் நிகழ்காலத்தில் நம்ம வாழ்க்கையில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்மளோட வாழ்க்கையை சரி பண்ணி வாழணும் அப்படிங்கிறத அவர் புரிஞ்சுட்டு எல்லார்த்திட்டையும் மன்னிப்பு கேட்டுட்டு அந்த ஊரை விட்டு போயிட்டார். அடுத்த கதையில் பார்ப்போம் குட்டீஸ்.